திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம்புரை ஈரையே வலம்புரை ஈரையே. சிவ சிவ என்றிலர் தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழிய திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைத்து ஓங்குகின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான இந்த சைவ சமய பக்தஜன சபையில் மாதங்கள் தோறும் நம்முடைய ஆன்மாக்கள் கடைத்தேறும் விதமாக இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சைவ சமய பக்தஜனை சபையினருக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியவனுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகன் அடியார்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் முருகப்பெருமானினுடைய அடியார்களின் பெருமைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய முதல் மகான் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெரும் முருகன் அடியார், அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டில் அனைவரும் அறிந்த ஒரு பெரிய முருகன் அடியார் என்றனலாம். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். ஆறு முகவனை நாறு மலர்கொடு கூறும் அடியவர் பேறு பெறுவரே என்று நம்முடைய குமரகுருபரர் முருகப்பெருமானை பாடுகிறார். எவர் ஒருவர் ஆறு முகனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நாறு மலர்கொடு, அதாவது மணக்கக்கூடிய மலர்களால் அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய எல்லா பேறுகளையும் பெறுவார்கள் என்று நமக்கு குமரகுருபர சுவாமிகள் அருளியுள்ளார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய அருள் பாக்களிலே நம்முடைய குமரகுருபரால் அருளப்பெற்ற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த கந்தர் கலிவெண்பா எப்படி பிறந்தது என்று நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இத்தனை திருமுறைகளை நம்ம பார்க்குறோம், திவ்ய பிரபந்தங்களை பார்க்குறோம், அந்தாதியை பார்க்குறோம், அபிராமி அந்தாதியை பார்க்குறோம், இன்னும் கணக்கிலடங்காத அருளாளர்களினுடைய
செய்யுள்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ தேவாரம் எடுத்துக்கோங்க, திருவாசகம், திருமந்திரம், திருப்பாட்டு, திருக்கடைக்காப்பு, திருப்பா, திரு அருட்பா என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் எதனால் விளைந்தது? இந்த செய்யுள்லாம் எப்படி வந்தது என்றால், அருளாளர்கள் தாம் பெற்ற அந்த பேரின்பத்தை, அந்த இறை அருளினால் தாங்கள் பெற்ற பேரின்பத்தை நமக்கு தமிழோடு இந்த அற்புத பாக்களாக நமக்கு படைத்தருளினார்கள். ஏனென்றால் நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று. அவர்கள் பெற்ற அந்த சிவானுபூதி, அவர்கள் பெற்ற அந்த அனுபூதியை நம் காலத்திற்கு பின் வரக்கூடிய மக்களெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அருளாளர்கள் இப்பேற்பட்ட அருட்பாக்களை எல்லாம் நமக்கு படைத்தருளினார்கள். அப்படியாக நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் முருகனடியார்களினுடைய வரிசையிலே அவர் ஒரு தனித்த இடத்தை பிடித்துள்ளார். நாம் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு கதையாக நமக்கு காண்பித்திருப்பாங்க. எப்படி என்றால், நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் எங்கு பிறக்கிறார் என்றால், நம்முடைய தென்பாண்டி நாட்டான இந்த ஸ்ரீவைகுண்டம், இன்னைக்கு நாம் சொல்கிறோம் அந்த ஸ்ரீவைகுண்டம், அது பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆறு பிரிந்து ஓடக்கூடியது, நடுவில் அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கும். அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வடபாலில் பார்த்தீங்கன்னா கைலாசபுரம் என்கின்றதாகிய ஒரு ஊர். அந்த கைலாசபுரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தவர் தான் சண்முக சிகாமணி கவிராயர். சண்முக சிகாமணி கவிராயர். அவரினுடைய மனைவியின் பெயர் சிவகாம சுந்தரி. இவங்க இருவருக்கும் பிறந்தவர் தான் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். அப்போ பாருங்க, அந்த குழந்தை பிறந்து 5 வயது வரும் வரை அந்த குழந்தை வாய் திறக்கலை, அந்த குழந்தையால் பேச இயலவில்லை. அப்போ நிச்சயமாக எந்த ஒரு தாய் தந்தையினருக்கும் ஒரு மனக்கவலை ஏற்படும் அல்லவா? நம்முடைய குழந்தையுடைய மழலை குரலை நம்மளால் கேட்க முடியாமல் போயிடுச்சு, நாம் பெற்றது ஒரே பிள்ளை, இந்த பிள்ளை இப்படி இருக்குது, ஊமை பிள்ளையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எல்லா தாய் தகப்பனாரும் வேதனை உருவார்கள் தான். ஏனென்றால் அந்த பேச்சுத்திறம் என்ற ஒன்று இருந்தால்தான் அது பாருங்க, அறிவியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செவித்திறனும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போது அந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் பெற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த கவலை வரதான் செய்யும். அதனால் அந்த பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, அருகிலே இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு போகிறாங்க. அங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, அந்த பால தண்டாயுதபாணியாக திருச்சீர் அலைவாய் என சொல்லக்கூடிய அந்த செந்திலம் பதியோனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், அவனை எப்படி வேணாலும் நம்மளை கும்பிடலாம். முருகன், குகன், குமரன், செந்திலாண்டவன், தண்டாயுதபாணி, ஞான தண்டாயுதபாணி, வள்ளிமணாளன், தெய்வானை கணவன் என்றெல்லாம் அவனை எந்த நாமத்தை வச்சு நம்ம கூப்பிட்டாலும் அவன் ஓடி வரதான் போகிறான். ஆக அப்படியாக அந்த திருச்சீர் அலைவாய் என சொல்லக்கூடிய அந்த செந்திலம்பதியருக்கு அவங்க வராங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் என்கின்றதாகிய தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முருகப்பெருமான் பல திருவிளையாடல்களை புரிந்த தலம். முருகப்பெருமானுடைய அடியார்களினுடைய வாழ்க்கையில் பல திருவிளையாடல்களை புரிந்த தலம். இன்னைக்கும் அவன் நித்தியமாக அங்கே இருக்கான். அவனை நாம் சிலை என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. அவனுடைய அருள் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அவனுடைய அருள் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதில் நாம் ஒரு பொழுது சந்தேகமே படக்கூடாது. எப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இந்த டச்சுக்காரர்கள் அவர்கள் அந்த நம்மளுடைய நாட்டை கைப்பற்றக்கூடிய அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சிலையை கடத்திடுறாங்க, திருடிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்துக்கொண்டு கப்பலிலே செல்லுகிறார்கள். அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மிகவும் கனத்து போகிறது. அந்த கப்பல் மிகவும் கனத்து போகிறது. ஐயோ, நம்ம ஏதோ இந்த முருகனுடைய சிலையை எடுத்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம், கப்பல் கனத்துதுன்னா முழுகி போயிடும். அப்போ தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த களவாடிய முருகப்பெருமானுடைய சிலையை கடலிலே போட்டுடுறாங்க. முருகன் பல காலம் அந்த கடலுக்குள்ளே இருக்கான். அந்த தக்க நேரம் வரும்பொழுது தான் அவனும் வெளியில் வருவான். அதெல்லாம் ஒரு இறை திருவிளையாடல். அப்படியாக அந்த ஊரிலே இருந்த ஒரு அன்பரினுடைய கனவிலே தோன்றி, தாம் கடலுக்கடையில் இந்த இடத்துல நான் இருக்கேன்,
அவ்வளோ பெரிய பறந்து விரிந்த இந்த வங்காள விரிகுடால எந்த இடத்துலன்னு போய் அவங்க தேடுவாங்க? அதுவும் திருச்செந்தூர் பக்கத்திலே இருந்தாலும் அவ்வளோ பெரிய கடல்ல எங்க போய் தேடுவாங்க? தேட முடியாதல்லவா? அப்ப பாருங்க, இறையருள் எப்பொழுதும் அடியார்களுக்கு அருள் செய்ய எத்தனித்து கொண்டிருப்பது தான் இதனுடைய சாரம். அப்போ அவருடைய கனவுல பாத்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்தை முருகப்பெருமான் காட்டுறார். அங்க பாத்தீங்கன்னா பருந்து வட்டமிடும், எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்துல கடலுள் மூழ்கி என்னுடைய சிலையை எடு என்றார். அதே போல அந்த முருகன் அடியாரும் அதை எடுத்தார். இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல இருக்கார். ஆக இப்படியாக பல அற்புதங்களை நிகழ்த்தியவன் முருகப்பெருமான். சென்ற சொற்பொழிவுல கூட பாத்தீங்கன்னா முருகம்மையாரினுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது முருகம்மையாரை அவர்கள் அங்க தேர் திருவிழால அவர்களை பொருட்படுத்தவில்லை. அங்க இருக்கிறவங்க அவங்கள தேர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்க விடாதபடியால் முருகப்பெருமானுடைய தேரே நகராம இருந்தது. முருகம்மையார் சிவகாமி அம்மையார், சிவகாமி பரதேசி அம்மையார். அப்ப பாருங்க, ஒரு பக்தையினுடைய மனக்குறைக்காக தேரே நகராமல் இருந்தது என்றால் அப்ப முருகப்பெருமான் எப்பேற்பட்ட, அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு கருணையாளன். ஆக அப்படியாக பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய அந்த செந்தில் ஆண்டவனுடைய கோயிலுக்கு நம்முடைய குமரகுருபரனுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தையோடு போறாங்க. போய் 48 நாள், எப்பொழுதுமே நம்முடைய விரத முறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாளுக்குன்ட்டு ஒரு தனி மகத்துவம் உண்டு. நம்ம 48 நாள் முறையாக விரதம் இருந்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக அந்த காரியத்திற்கு பலன் உண்டு. அப்படியாக அவர் தம் தாய் தந்தையர் என்ன பண்ணுறாங்க, அந்த திருச்செந்தூர் தலத்திலேயே இன்னைக்கும் நீங்கள் அடியார்கள் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் இருக்குது. இன்றைக்கும் கந்த சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்தெல்லாம் அடியார்கள் தங்கி அந்த கடலிலே நீராடி முருகப்பெருமானுடைய அந்த கந்த சஷ்டி கவசயத்தை எல்லாம் ஒரு நாளுக்கு 36 முறை சொல்லி பிறகு அந்த கந்த சஷ்டி விரதத்தை எல்லாம் முடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக அப்படியாக குமரகுருவருடைய தாய் தந்தையார் என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் அந்த சீர் அலைவாய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் ஆர்ப்பரிக்காது. ஏனென்றால் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய இடம். அதனால் அவனுடைய பாதத்தை தழுவி செல்லக்கூடிய விதமாக அங்க கடலே அமைதியாக வந்து போகுது. அதனாலதான் சீராக இருக்கக்கூடிய அலைகளை பெற்ற கடல் என்பதால் திருச்சீர் அலைவாய் என்கின்றதாகி அந்த பெயரை பெற்றது அந்த திருச்செந்தூர். ஆக அந்த தீர்த்தத்துல இவர் தம் தாய் தந்தையர் நீராடி இந்த குழந்தையையும் நீராட வைத்து தினம்தோறும் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, அந்த செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்து அங்கேயே விரதமாக இருக்கிறார்கள். அங்கேயே விரதமாக இருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 முறை போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள். சும்மா விடுவானா முருகப்பெருமான்? அந்த பக்தியை சோதிக்கிறதுக்காக 48 நாளும் கடக்க போகிறது. அந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரலை. அந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரலை. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடலிலே சென்று விழப்போகிறார்கள். கடலிலே சென்று பாய்ந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக செல்லுகிறார்கள். அப்பொழுது முருகப்பெருமான் ஒரு அடியார் வடிவிலே தோன்றி தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு மந்திரத்தை நாவிலே எழுதுகிறான். ஒரு மந்திரத்தை நாவிலே எழுதுகிறான். இப்போ முருகப்பெருமானுடைய அருள் பெற்றால் ஒரு சாதாரண குழந்தையும் சும்மா இருக்குமா? நிச்சயமாக அது ஒரு ஞான குழந்தையாகத்தான் இருக்கும். ஆக அப்படியாக அந்த குழந்தை முதலில் பாடிய அந்த பாடல் எது தெரியுங்களா? பூமேவு செங்கமள புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும். எப்படிங்க? 5 வயது குழந்தை இந்த செய்தியை பாடுது. 5 வயது குழந்தை இந்த செய்தியை பாடுது. பூமேவும் செங்கமள புத்தேளும் தேரறிய பாமேவும் தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும். இந்த நாதாந்த முடிவும் 5 வயது குழந்தைக்கு நாதம்னா என்ன தெரியும், நாதாந்தம்னா என்ன தெரியும், ஆதினா என்ன தெரியும், அந்தம்னா என்ன தெரியும்? அந்த 5 வயது குழந்தை ஞானமாக பாடியதுதான் திருச்செந்தூர் கலிவெண்பா, அதாவது கந்தர் கலிவெண்பா. இந்த கந்தர் கலிவெண்பால பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சைவ சித்தாந்தம் தான், அவ்வளவும் சைவ சித்தாந்தம். முருகப்பெருமானினுடைய பெருமைகள், முருகப்பெருமானினுடைய பெருமைகள், முருகப்பெருமானினுடைய உருவ வர்ணனை, முருகப்பெருமானினுடைய உருவ வர்ணனை, முருகப்பெருமானை வழிபட்டால் நாம் பெறக்கூடிய அருள், இதை எல்லாத்தையுமே கந்தர் கலிவெண்பாவிலே
122 கன்னிகளாக நமக்கு பாடி அருளினார் குமரகுருபரர். இப்போ பாருங்க, பேசாத இருந்த ஒரு சாதாரண குழந்தை அவருடைய தாய் தந்தையர் மூலமாக அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த கடலிலே நீராடி அந்த பதியிலே 48 நாட்கள் தங்கி முறையாக விரதமிருந்து அதே போல முறையாக பக்தி செய்து, அதில் தான் விஷயம் இருக்கு. நானும் போய் தங்கன்னு இருக்கக்கூடாது. இந்த பக்தி உணர்வோடு நிச்சயமாக முருகப்பெருமான் எங்களை கைவிட மாட்டான் என்கின்ற அந்த உள வேட்கை, அந்த நம்பிக்கை, இந்த பக்தியில் ஸ்திரம், அதுதான் நம்ம சொல்லணும். இந்த பக்தியில் ஸ்திரத்தோடு நாம இருந்தோமே என்றால் நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய அருள் கிடைப்பது திண்ணம். முருகப்பெருமானினுடைய அருள் கிடைப்பது திண்ணம். இப்படியாகத்தான் நம்முடைய சாதாரண இந்த வாய் பேசாத குழந்தையை இன்னைக்கு நாம் போற்றப்படக்கூடிய ஒரு மகானாக, ஒரு சித்த புருஷராக, தருமபுர ஆதீனத்தின் வழிவந்த ஒரு சீடராக இன்னைக்கு நாம போற்றுறோம். யார? குமரகுருபர சுவாமிகளை. சரிங்க, நீங்க கேட்கலாம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. இந்த நூற்றாண்டுல இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் முருகன் செய்வானா, செஞ்சிருக்கானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். செய்வான், நிச்சயமாக செய்வான், செய்துள்ளான். அடியோரோட வாழ்க்கையிலுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அற்புதம் நடந்தது. 2016 ஒரு உடலுக்கு ஒரு உபாதையான ஒரு சூழல். அந்த உபாதையின் காரணமாக அடியவளுக்கும் அந்த மனமெல்லாம் நொந்து போய் ஒரு பயந்த சூழ்நிலை. நாம் வாழ்வோமா, இல்லை நம்ம உலகத்தில் இருப்போமா, இல்லை நம்மளோட கதை முடிய போகுதான்ற அந்த சூழல் ஏற்பட்டது. நிச்சயமாக நடந்த ஒரு உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா அடியவள் பல காலம் ஆண்டவனை தொழுது அழுது வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான். இருந்தாலும் வினை என்பது சும்மாலாம் விடாது யாரையும். என்னைக்கா இருந்தாலும் வினை அடிச்சே தீரும். அதை அடிக்கணும்னு நினச்சதுன்னா அடிச்சே தீரும். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கும் ஆண்டவன் பால் அன்பு கொண்ட மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம்னா, இப்போ கடவுளுடைய அருள் இல்லைன்னா நிச்சயமாக நாம் விழுந்துருவோம். அந்த இறைவனுடைய அருள். அப்பொழுது ஒரு முறை நான் என்ன பண்ணுறேன், இந்த சூழல்லேருந்து நான் வெளியில் வரணும், வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், எனக்கு வேறு வழி கிடையாது முருகா. அப்பொழுது முருகப்பெருமானினுடைய ஆதிசங்கரர் படைத்தருளிய அந்த சுப்பிரமணிய புஜங்கம் தமிழாக்கத்தில் இருந்தது. அதை ஒரு முறை படித்தேன். ஒரு முறை படித்து ஒரு எப்பவுமே நம்ம இறைவன்கிட்ட உரையாடுவோம், ஒரு பக்தியோடு இருக்கும்பொழுது உரையாடுவோம். நீ ஆதிசங்கரருக்கு மட்டும்தான் கொடுப்பியா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா உன்னுடைய பன்னீர் இலை பிரசாதத்தை அப்படின்னு நம்ம வேண்டுறோம். ஏனென்றால் ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாறுல பன்னீர் இலை பிரசாதத்தை முருகப்பெருமான் கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆக ஒரு பக்தர்களாக இருக்கும்போது நாமும் அதை வந்து ஒரு அன்போடு கேட்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அடியவள் கபாலீஸ்வரர் கோயிலில் உழவார பணி செய்து கொண்டிருந்த அந்த காலம். இன்னைக்கு சாயந்தரம் நான் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் தமிழாக்கத்தில் படித்து அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசுலேயே நினச்சிக்கிட்டு, முருகா உன்னுடைய அந்த விபூதி பிரசாதத்தை எனக்கும் கொடுத்தருளுப்பா அப்படின்னு சும்மா ஒரு பக்தியோடு வேண்டிட்டு தான் வரும் மனசுக்குள்ள. அன்று இரவு கபாலீஸ்வரர் கோயிலில் உழவார பணி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். ஆனால் அவர்கிட்ட நான் பேசினதெல்லாம் கிடையாது, அவரும் என்கிட்ட பேசினதெல்லாம் கிடையாது. பார்க்க மட்டும்தான் செஞ்சுருக்கோமே தவிர பேசினதெல்லாம் கிடையாது. அப்போ நான் உழவார பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்னை தாண்டி செல்லுகிறார். மீண்டும் அவர் வரார். வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், விபூதியை கொடுக்குறார். இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விபூதி பாக்கெட்டை கொடுக்குறார். எதுக்கு நான் இந்த விபூதி பாக்கெட் எனக்கு கொடுக்குறீங்க? இல்லைம்மா, நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் இந்த விபூதியை கொடுக்குறேன். அது ஏன் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க? அது என்னமோ தெரியல, என்னுடைய உள் உணர்வு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுத்தேன். இப்போ நினச்சி பாருங்கள், அன்று சாயந்தரம் தான் நான் என்னுடைய கல்லூரியில் நான் வந்து நேரம் இருக்கும் பொழுது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கிறேன். முருகப்பெருமானுடைய திருநீர் வேண்டும் என கேட்கிறேன். அன்று இரவே யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த திருச்செந்தூர்லேருந்து இந்த விபூதி வருகிறது என்றால் அப்போ அவன் எங்கும் வியாபித்து இருக்கிறான் தானே அர்த்தம். நம்முடைய குரலை கேட்கிறான் என்பது தானே அர்த்தம். ஆகவே நிச்சயமாக நாம் பக்தியோடு நாம் நியாயமாக கேட்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அது தக்க நேரத்திலே முருகப்பெருமான் வந்து நமக்கு கொடுப்பான் என்பதில் சத்தியமான உண்மை. அப்போ இது போல இந்த இறை நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த மனம் நொந்த நிலை இருக்குது பாருங்க, இந்த உடல் நலிந்த நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இறைவன் நம்மளை கைவிட மாட்டான், நிச்சயமாக நம்முடைய குரலை கேட்கிறான், நிச்சயமாக
நம்முடைய குரலை கேட்கிறான், நமக்கான அருளை புரிவான், நாம் பயப்பட தேவையில்லை என்கின்ற அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு தீர்மானத்தோடு நாம் அடுத்த கட்ட வாழ்க்கையை நம்ம நகர்த்துகிறோம். இப்போ பாருங்க, அந்த சம்பவம் எனக்கு அன்னைக்கு நடக்கலைன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு அதே முருகப்பெருமானுடைய புகழை என்னால் பேசியிருக்க முடியாது இல்லைங்களா? மனம் நொந்து உடல் நொந்து என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அன்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசமும், பாம்பன் சுவாமிகளுடைய குமராஸ்துவமும், ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய திருநீற்று பதிகம் தான் அடியவளை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா அதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த சபையில அதை நான் உறக்க சொல்லுவேன். ஏனென்றால் இங்க இருப்ப எல்லா இடத்துலையும் இறைவன் வியாபித்திருக்கிறான். உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், உண்மையை உறக்க சொல்ல வேண்டும். ஆக அப்படியாக அடியோளுடைய வாழ்க்கையிலையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கான். நான் முருகனை பார்த்ததெல்லாம் கிடையாது, அந்த சம்பவம் நடந்த போது திருச்செந்தூருக்கு போனதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை முருகப்பெருமானை திருச்செந்தூரில் போய் பார்க்கணுன்ட்டு. ஆனால் அவனை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான் பொழுது அது உண்மையாகவே இன்னைக்கும் மனசில். அதன் பிறகு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தேன். முதல் தடவை பார்க்கும் பொழுது நல்ல அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டேன். முருகப்பெருமானினுடைய அந்த அபிஷேகங்கள், விபூதி அலங்காரம் எல்லாம் பார்த்தது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று. அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அதை சொல்கிறேன். ஆக அப்படியாக நம்முடைய குமர குருபரர் திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பாவை பாடுகிறார். கந்தர் கலிவெண்பாவை பாடுகிறார். இப்படியாக நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாருங்க, பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அவன் அருளை புரிகிறான். அவனுடைய கருணைக்கு ஈடு கிடையாது, அவனுடைய கருணைக்கு ஈடு என்பதே கிடையாது என்று தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கணும். ஆக அப்படியாக பாருங்க, அந்த கந்தர் கலிவெண்பால என்ன சொல்றாரு பாருங்க. நாம முருகப்பெருமானுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறாரா சொல்றாரு பாருங்க. கடைசி அந்த ஒரு 12 பாடல்ல சொல்றாரு, பல்கோடி ஜென்ம பகையும் அவமிருந்தும் பல்கோடி விக்னமும் பல்பிணியும். அதாவது நாம பல்கோடி ஜென்மம், நம்மளுடைய பிறப்பு எத்தனை ஜென்மங்கள்லாம் நாம கடந்து இந்த பிறப்பை எய்தணும் நமக்கு தெரியாது. நம்முடைய கர்மாக்கள் எத்தனை கர்மாக்கள், நம்முடைய வினைகள் எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நாம இந்த உடலை மட்டும்தான் நம்ம தாங்கிக்கிட்டு வரோம் இல்லையா? நாம இந்த உடலை தான், நாம இந்த உடலிலே இந்த போர்வையிலே இந்த ஆன்மாவை தாங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த ஆன்மா எத்தனை பிறவிகளில் சேர்த்த வினையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த பிறவியில நான் ஒரு சிவ உமையால பிறந்திருக்கிறேன்னா இதுக்கு முன்ன எத்தனை பிறவி எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆக பல்கோடி பிறவி, பல்கோடி பிறவி. அருணகிரிநாதர் கூட திருப்புகள்ல ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த ஆன்மா இந்த மனித உடலை எடுப்பதற்கு எத்தனை பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறதுனா, ஒரு கடலினுடைய மணல் அளவு எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குதோ அத்தனை எண்ணிக்கைகளையும் தாண்டி இந்த ஆன்மா இந்த மனித பிறவை எடுத்திருக்குதுன்னா, அப்போ ஔவையார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராதல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப இந்த மனித வாழ்க்கையை நாம எதற்கு எடுத்துட்டு வரோம்? நம்முடைய வினைகளை கழித்து ஆண்டவனினுடைய பாதத்திலே சரணடைந்து மீண்டும் அந்த பிறவா நிலையை எய்துவதற்குத்தான். அப்ப அதைத்தான் நம்முடைய கந்தர் கலிவெண்பாவிலையும் நம்முடைய குமரகுருபரர் சொல்றாரு பாருங்க, பல்கோடி ஜென்ம பகையும், பகைனா இங்க வினைகளை தான் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவம் இருந்தும், அதாவது இந்த மரண பயங்கள், பல்கோடி விக்னமும் பல்பிணியும். நமக்கு தெரியாம எவ்வளவு விக்னங்கள், இடர்கள் நமக்கு இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. எவ்வளவு நோய்கள், 4446 நோய்கள் உலகத்துல இருக்குதான். 4446 நோய்கள் உலகத்துல இருக்குதான். ஆக அப்படியாக பல்பிணியும் பல்கோடி பாதகமும், என்னென்ன பாதகத்தை எல்லாம் நாம செஞ்சு இந்த பிறவி எடுத்திருப்போம் நமக்கு தெரியாது. செய்வினையும், நமக்கு யாரெல்லாம் என்னென்ன வினைகளை செய்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியாது. பாம்பும் பசாசுமடர் பூதமும் தீ நீரும் பொறுப்படையும் தீதகளா. நீங்க தீ வழியில போறீங்க, ஒரு நெருப்பாலையோ ஒரு நீராலையோ ஒரு மலை ஏற்றத்தின் போதோ இப்படியாக எந்த துன்பங்களும் நிகழாவண்ணம், எந்த துன்பங்களும் நிகழாவண்ணம். வெவ்விடமும், தீமை கொடுக்கக்கூடிய விடங்கள், தீமை கொடுக்கக்கூடிய விஷம் விடங்கள், துட்ட மிருக முதலாம் எவையும்.
அதாவது நமக்கு கேடு விளைக்கக்கூடிய மிருகங்களால் எந்த ஒரு பகையும் நமக்கு ஏற்படாத வண்ணம் எவ்விடமும் எம்மை எதிர்த்தாலும். இப்போ இத்தனை விஷயத்தை நம்ம சொன்னோம். பூதம், பிசாசு, விஷ ஜந்துக்கள், பாம்பு, பைசாசம் என்றெல்லாம் பார்த்தோம், வினைகள் என்றெல்லாம் பார்த்தோம். இது எந்த காலத்துல வந்தாலும் உடனே என்ன ஆகுமாமா, அது சொல்றார் பாருங்க. பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் அயில்வேலும். அப்படி முருகனடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிறது என்றால் உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணுவானா, பச்சை மயில் வாகனத்து மேல வருவானா, 12 தோள்களோடு வருவானா. அச்சமகற்றும் அயில்வேல், அதாவது நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என சொல்லக்கூடியதாகிய அந்த வேலுடன் நிற்பானா. யாரு? முருகப்பெருமான். அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடையும் செங்கையும் ஈராறும் அருள்விழியும் மாமுகங்கள் 6. எப்படி? முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 12 விழிகள், 12 விழிகள். விரிகரண சிந்த புனைந்த திருமுடி ஓராறு. அதாவது முருகப்பெருமானுடைய அந்த கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரீடம் எப்படி இருக்குதான், விரிகிரணம். இந்த சூரியன் உதித்து வரும் பொழுது எப்படி கிரணங்களை வீசுகிறதோ அதுபோல ஒளி பொருந்திய வைர வைடூரிய மாணிக்கம் மரகதம் போன்ற கற்களை எல்லாம் பதித்த அந்த கிரீடத்தை அணிந்து 6 கிரீடங்கள். ஏனென்றால் அவன் 6 முகம், 6 தலைகள் இருக்கு அவனுக்கு. அப்ப நினைச்சு பாருங்க அவனுடைய ஒளி, அந்த கிரீடமே எப்படி ஒளி பிழம்பாக இருக்கும். சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்த்தோன்ற இடுக்கண். எல்லா திசையும் அந்த ஒளி பரவுதான், முருகப்பெருமானுடைய அந்த கிரீடத்தின் ஒளி. அப்ப பாருங்க, இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி நம்முடைய துன்பங்களை எல்லாம் பொடி பொடியாக ஆக்குகிறான் முருகப்பெருமான். என்னது? பொடி பொடியாக ஆக்குகிறான். ஆகவே பொடிப்படுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாய், இப்படியாக பல நன்மைகளை சொல்லி வரக்கூடிய நம்முடைய குமரகுருபரர் இறுதியில சொல்றாரு பாருங்க, ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி. முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தா என்ன தெரியுமா கிடைக்கும்? ஆயும், அதாவது கை தேர்ந்த பழைய அடியார்கள், அந்த முதிர்ச்சி அடைந்த அடியார்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பக்குவிகள். அந்த பக்குவமான அடியார்களோடு நம்மை கூட்டி வைப்பானாம். பக்குவமான அடியார்களோடு நம்மை கூட்டி வைப்பானாம். தோயும் பரபோக துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல காழ்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்ற அருள். அப்ப பாருங்க, கந்தர் கலிவெண்பாவை எவர் ஒருவர் பாடுகிறார்களோ நிச்சயமாக திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தன்னுடைய அந்த கமலப்பொற் பாதம், அந்த செங்கமல பாதத்தை காட்டி அடியார் முன் நின்று அவனுடைய 12 தோள்களாலும் அவனுடைய அயில் வேளாலும் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்றிலிருந்து கந்தர் கலிவெண்பாவை படிக்க வேண்டும். அவ்வளவும் சைவ சித்தாந்தம், அதிலே புதைந்துள்ள அவ்வளவு விஷயமும் ஒரு ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வழிவகைகளை எல்லாம் நமக்கு குமரகுருபரர் அருளியுள்ளார். அதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆன்மா அந்த சிவானந்த போதத்தை அடைய வேண்டும். நீங்க கேட்கலாம், பாடியது முருகப்பெருமானை, நீங்க எப்படி சிவானந்த போதம்னு சொல்லுவீங்க? முருகப்பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. இவர் ஐமுக சிவன் என்றால் இவர் அருமுக சிவன். அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணாரு? குமார பரமேஸ்வரன் என்று பாடினார். குமார பரமேஸ்வரன் என்னைக்குமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை இவன் சிவபெருமானினுடைய பிள்ளை என்று மட்டும் இறக்கி நினைச்சிடக்கூடாது. அதாவது சிவபெருமான் தான் என்ன பண்றாரா, அவர் ஆடும் பொழுது அவரே குழந்தையாக மாறி நிற்கிறார் என்று நமக்கு அருள்மொழிகள் கூறுகின்றன. அவர் ஆடுறார், நடராஜரா ஆடும் பொழுது அவர் குழந்தையாக மாறுகிறார் பாருங்க. அதுதான் முருகப்பெருமானினுடைய வடிவம் என்று பாடுகிறார்கள். அதுதான் முருகப்பெருமானினுடைய வடிவம் என்று அருளாளர்கள் பாடுகிறார்கள். ஆக இப்படியாக நம்முடைய கந்தர் கலிவெண்பாவை படைத்தருளிய குமரகுருபரர் அதன் பிறகு அவருக்கு ஒரு வேட்கை, குருவினை நாட வேண்டும், குருவினுடைய உபதேசத்தை பெற வேண்டும். அதாவது எப்படி நம்முடைய மாணிக்க வாசகர் அந்த குருவை தேடி ஓடினார் பாருங்க. மூலமறை ஓதி முடியாத பொருள் தன்னை சீலமணிவோர் தேல கோலமுறை நின்றதோர் குருந்தை. அந்த குருந்த மரத்துக்கு கீழே சிவபெருமான் ஞான தேசிகனாக ஞானஸ்வரூபனாக அமர்ந்திருக்கிறாரு. அப்படியே எப்படி ஒரு காந்தம் இரும்பினை இழுப்பது போல மாணிக்க வாசகரை இழுத்ததெல்லாம் பார்த்தோம். எப்பவுமே ஞானியருடைய வாழ்க்கையில அந்த சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வேட்கை வரும். அது என்ன வேட்கை தெரியுங்களா?
குருவினை நாட வேண்டும். குருவின் மூலமாக நாம் அரிய பல உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனவேட்கை வரும். ஆக அப்படியாக அந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குமரகுருபரருக்கு ஒரு ஆசை வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழித்து அவர் என்ன பண்றாரா, தல யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். ஆக அப்படியாக நம்முடைய குமரகுருபரர் தன்னுடைய பிறந்த பதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து, அதாவது ஸ்ரீ வைகுண்டத்தில் திருச்செஞ்சூர் போறாரு, அங்க அற்புதம் நிகழுது, பேச ஆரம்பிச்சிடுறாரு, பாட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த குழந்தை பெரிய மகான், இது வந்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற குழந்தை என்று ஊரெல்லாம் அறிகிறாங்க. பிறகு தன்னுடைய இல்லத்திலிருந்து விடை பெற்று அவர் வந்து தல யாத்திரைக்கு புறப்படுறார். ஆக அப்படியாக அவர் தல யாத்திரைக்கு செல்லும் பொழுது அவர் சென்ற இடம் எதுவென்றால், இன்னைக்கு நாம மதுரை என சொல்லக்கூடிய அன்றைய திரு ஆலவாய். நம்முடைய உமாதேவி அங்கு அங்கையர்கண் அம்மையாக, மீனாட்சியாக, தடாதகை பிராட்டியாக, இல்லைங்களா? அம்மையினுடைய புராணத்தை சொல்லணும்னா, அவளுடைய பெருமைகளை சொல்லணும்னா 1 மணி நேரம்லாம் பத்தாது. அந்த மதுரையினுடைய பெருமைகளை சொல்லணும்னா 1 மணி நேரம்லாம் பத்தாது. அங்க பெருமான், சொக்கேச பெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்த பூமி நம்முடைய பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டிற்கு தலைநகரமாக இருந்த அந்த மதுரைக்கு செல்லுகிறார். வானுயர கோபுரங்கள், அம்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொற்றாமரை குளம், அன்னை வந்து மரகத உருவத்தோடு அந்த மீனாட்சியாக அங்கே ஜொலிக்கிறாள். அங்கே சில காலம் தங்குறார். அவர் தங்கி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய மகான் என்று அப்பொழுது ஆண்ட திருமலை நாயக்க மன்னனுக்கு தெரியும். ஆக அப்படியாக அந்த திருமலை நாயக்க மன்னன் இவர் மீது நல்ல ஒரு மிகுந்த பக்தியும் அன்பும் மரியாதையும். அப்போ அந்த திருமலை நாயக்க மன்னன் என்ன சொல்றாரா, இந்த மீனாட்சி அம்மையின் மீது ஒரு பிள்ளை தமிழ் பாடி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய குமரகுருபரர் மீனாட்சி அம்மையின் மீது பிள்ளை தமிழை பாடுகிறார். அப்படியாக அவர் பிள்ளை தமிழை பாடி எழுதி அவர் அரங்கேற்று செய்யக்கூடிய வேளையில ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த தடாதகி பிராட்டி, அகில லோகங்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடிய அந்த அங்கையர்கண் அம்மை ஒரு சிறு பாலையாக வருகிறார். ஒரு சிறு பாலையாக வந்து, அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ்னா நிறைய பருவங்கள் இருக்கும். அம்புலி பருவம், சப்பானி பருவம், இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கான அந்த சின்ன சின்ன பருவங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படியாக சில பருவங்கள், வருகை பருவம், இப்படியாக பாடி வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலத்தோடு கற்பனை கடந்த, என்னது காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வந்த கடவுள் மணியே, கலைமா செல்வர் தேடி வந்த கடவுள் மணியே, பரநாத மூலத்தலத்து முளைத்தெழுந்த முதலே முத்தம் தருகவே. குழந்தைய நாம என்ன கேட்போம், முத்தம் தா அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த பாடலை பாடும் பொழுது, அதாவது காலத்தோடு கற்பனை கடந்த என்கின்ற அந்த செய்யுளை பாடும் பொழுது அந்த மீனாட்சி அம்மன் என்ன பண்றாளாம், ஒரு குழந்தையாக வந்து திருமலை நாயக்கரனுடைய மடியில உட்கார்ந்துக்கிறாளாம். மடியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த பாடலை பாடும் பொழுது அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை எடுத்து குமரகுருபரனுடைய கழுத்துல போட்டு என்ன பண்றா, ஆசி வழங்குறாள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க. அதாவது நம்முடைய அருணகிரிநாதருக்கு கூட முருகப்பெருமான் முதல்ல அடி எடுத்துக்கக்கூடிய பாடல் இது. முத்தை தருபத்து திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும். முத்து என்பது பார்த்தீங்கன்னா அந்த நவமணிகள்ல இன்னைக்கு வந்து வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதத்துக்கு வந்து விலை அதிகமாக சொன்னாலும் இந்த தெய்வீகத்தோடு இழைத்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு மணி எதுவென்றால் முத்து தான், இல்லைங்களா? முத்து தான். அதே போல முத்து போன்ற பற்கள் என்றெல்லாம் நாம கூட உவமை சொல்லுவோம். அப்படியாக முத்துக்குன்னு ஒரு தனி இடம் அந்த நவமணிகளில் உண்டு. அப்படியாக அந்த அங்கையர்கண் அம்மை அந்த பாலையாக வந்து குமரகுருபரருக்கு ஒரு பரிசு அளிக்கிறார். அது பரிசு கிடையாது, அது அருள். அதாவது யாம் மனமுவந்து ஏற்றுக்கொண்டோம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் மன்னரும் பார்க்கிறார். அப்போ இந்த குமரகுருபரர் சாதாரண ஒரு அடியார் கிடையாது, அவர் பெரும் அடியார். அவருக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரா, ஒரு சிவிகையில் அவர் அமர வைத்து நல்ல ஊரறிய நகர்வலம் வர வைக்கிறார். இப்படியாக மதுரையில் நம்முடைய குமரகுருபரர்
இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடி நமக்கு அருளினார். அடுத்தது அவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல குருவின் மீது ஒரு வேட்கை, குருவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று. அப்படியாக அவர் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து அப்படியே எங்க வராருன்னா திருவாரூருக்கு வரார். அங்க திருவாரூர்ல இருக்கவன் யாரு? தியாகராச பெருமான். தியாகராச பெருமான் சிவபெருமான் சப்த விடங்க தலங்களில மூத்த தலம். அதாவது அந்த தலம் பார்க்கடலுக்கு கடைவதற்கு முன்பு வந்ததோ பின்பு வந்ததோ எல்லாம் நாவுக்கரசர் பாடக்கூடிய பதிகங்களை பார்க்கும். அவ்வளவும் காலத்தால் தொன்மையான ஒரு பழம்பதி எதுவென்றால், தில்லையில இவர் நடராஜரா ஆடுறாரு, திருவாரூர்ல தியாகராஜரா ஆடுறாரு. அஜபா நடனம். சுவாமி ஆடுவது அஜபா நடனம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி என்றால், மூச்சு நாம இப்படி இழுத்து இழுத்து விடுவோம் தெரியுங்களா, அதுபோல சுவாமியினுடைய நடனம் இருக்கும். சுவாமியினுடைய நடனம் நீங்க கேட்கலாம், ஏன் சுவாமி இந்த நடனத்தை ஆடுறாரு அப்படின்ட்டு. அந்த மூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அந்த தியாகராஜ மூர்த்தத்தை சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே தன்னுடைய மார்பில் தாங்கி வழிபட்ட பெருமான். தன்னுடைய மார்பில் தாங்கி வழிபட்ட பெருமான். அதன் பிறகு இந்திரனுடைய கைக்கு சென்றது. அதன் பிறகு முசுகுந்த சக்கரவர்த்தியால் நம்முடைய பூலோகத்தில் அவரால் வழிபடப்பட்டு சப்த விடங்க தலங்கள் என்றாம் சொல்றோம். நாம நம்முடைய சென்னையும் இன்னும் புண்ணியம் வாய்ந்த தலங்க. சென்னையில் உபவிடங்க தலங்கள் இருக்கு, 3 தியாகராஜர் தலம் இருக்கு. நாம சப்த விடங்க தலங்கள் மட்டும்தான் சொல்றோம். அந்த தமிழகத்தில் சென்னையில 3 தலங்கள் இருக்கு. திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான், திருவான்மியூர் தியாகராஜ பெருமான், திருக்கச்சூர் தியாகராஜ பெருமான், இல்லைங்களா? அதாவது ஒருத்தர் ஓடும் தியாகர், ஒருத்தர் ஆடும் தியாகர், ஒருத்தர் அசையும் தியாகர். திருவான்மியூர் தியாகர் ஓடுவர், அவர் பின்னாடி நாமளும் ஓடணும் உற்சவத்தின் அப்போ. நம்முடைய திருவொற்றியூர் தியாகர் அசையும் தியாகர், அசைஞ்சு அசைஞ்சு வருவார். நம்முடைய திருக்கச்சூர் தியாகர் பார்த்தீங்கன்னா ஆடும் தியாகர். ரொம்ப அழகா இருக்கும். சித்திரை மாசம் அவருக்கு திருவிழா வரும், இவருக்கு மாசி மாசம் வரும். நம்முடைய திருவான்மியூர் பெருமானுக்கு பங்குனி மாசம் வரும். அதுதான் ஒரு செய்திக்காக சொல்றேன். அப்படியாகிய பழம்பெரும் பதி நம்முடைய திருவாரூர். ஒரு நாளும் ஒரு சிவலிங்கத்துக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் பூஜை பண்ணியிருக்காங்க. 365 சிவலிங்கங்கள் அந்த கோயில்ல இருக்கு. பாடல் பெற்ற சிவஸ்தலம், அந்த தலத்துக்குள்ளேயே இன்னொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குது. அம்பிகை அங்க கமலாம்பிகையாக ஜொலிக்கிறாள். கமலமுனி ஜீவசமாதி அடைந்த தலம். அம்பிகை கமலாட்சி, கமலக்கண் நாயகி, இல்லைங்களா? கமலாம்பிகை. அந்த குளத்திற்கு பேரும் கமல தீர்த்தம், கமலக்குளம் என்றெல்லாம் நாம சொல்றோம். அந்த தலத்துல திருவாரூர் மும்மணி கோவையை பாடுகிறார். யாரு? நம்முடைய குமரகுருபரர் திருவாரூர் மும்மணி கோவை. அருளாளர்கள் எந்தெந்த தலத்துக்கெல்லாம் போறாங்களோ அந்தந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானெல்லாம் பாடுறாங்க. திருவாரூருக்கு போகணும்னு போகாதவங்களாம் ஒரு முறையேனும் போய் அந்த தியாகராச பெருமானை நாம் பார்த்துட்டு வரணும், இல்லைங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான தலம். ஒரு நாள்லாம் பத்தாது அந்த ஐயனை பார்க்கறதுக்கு. ஒரு நாள் பத்தாது, இந்த 2 கண்கள்லாம் பத்தாது. அவ்வளவு அற்புதமாகிய தலம். ஆக அந்த தலத்தை தரிசித்து விட்டு அந்த திருவாரூர் மும்மணி கோவையை பாடி பிறகு அவர் எங்க வராருன்னா தருமபுர ஆதீனத்துக்கு வரார். அந்த காலகட்டத்தில் அப்ப இருந்தக்கூடிய சன்னிதானம் பார்த்தீங்கன்னா 4வது சன்னிதானம், திருமடத்தினுடைய 4வது சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகள். அவரை பார்த்த உடனேயே இவருக்கு ஒரு எப்படி நான் முன்பே சொன்னது போல ஒரு காந்தம் அந்த இரும்பை இழுக்குமோ அது போல அந்த குருவினுடைய அந்த தேஜஸ், அந்த ஞான ஒளி இவரை கவர்ந்தது. அந்த ஞான ஒளி இவரை கவர்ந்தது. இவரும் என்ன பண்றாரு? அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்பவுமே அவ்வளவு சீக்கிரம் குருமார்கள், அதுவும் ஞான குருமார்கள் அவ்வளவு சீக்கிரமாக யாரையுமே சீடர்களாகலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் அந்த இடத்திற்கு தகுதியா அதை பார்ப்பாங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு, யாரு? நம்முடைய அந்த 4வது பட்டமாக இருக்கக்கூடிய அந்த மாசிலாமணி சுவாமிகள் தேசிகர் சொல்றாரு, பெரிய புராணத்திலே இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில போய் பெருமானினுடைய திருநடன காட்சியை கண்டு அவர் வியந்த அந்த அந்த விஷயத்தை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல பாடுறார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்கின்ற அந்த பதத்தை பெரிய புராணத்துல எழுதியிருக்கிறார். இதற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். யார? குமரகுருபரரை பார்த்து இதற்கு பொருள் சொல், இதற்கு பொருளை நீ சரியாக சொல்லிவிட்டாய் என்றால் நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த குழந்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற குழந்தை இல்லைங்களா? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு குழந்தை. இந்த விதத்திற்கு பொருள் சொல்லாமையா இருப்பாரு? அவ்வளவு அழகாக பொருள் சொல்லுகிறார். இவரை தன் சீடராக ஏற்றுக்கொள்ளுகிறார். சில காலம் அதே அந்த ஆதீனத்திலேயே தங்கி நல்ல குருவினுடைய அந்த அடி கீழ் அமர்ந்து, எப்படி நம்ம தட்சிணாமூர்த்திக்கு கீழே சனகாத முனிவர்கள் வந்து அந்த மூணா உபதேசத்தை பெற்றார்களோ, அதுபோல இந்த மாசிலாமணி சுவாமிகளினுடைய அருள் உபதேசத்தை, சைவ சித்தாந்தத்தை, அந்த ஞான வாக்கியங்களை, இவைகளை எல்லாம் கற்று தேறுகிறார். யாரு? நம்முடைய குமரகுருபரர். இவைகளை எல்லாம் கற்று தேறுகிறார். பிறகு குருவினுடைய ஆணையின்படி திருப்புள்ளிருக்கு வேலூர் என சொல்லக்கூடிய இன்றைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லுகிறார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மடத்தின் கீழே தான் வரக்கூடிய ஆலயம். நமக்கு தெரியும், சுவாமி வந்து வைத்தியநாத சுவாமியாக 4446 நோய்களுக்கு வந்து வைத்தியராக இருக்கிறார். அம்பாள் அந்த மருந்து குடத்தை ஏந்தி வரக்கூடிய தையல் நாயகியாக அருளுகிறாள். அது நாம சிவஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்த ஒரு தலம். அங்க இன்னைக்கும் முருகப்பெருமான் அங்க முத்துக்குமார சுவாமியாக, இன்னைக்கும் கிருத்திகை தோறும் அவருக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, வெகு விமர்சையாக பூஜைகள் எல்லாம் நடக்கும். அங்க முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வ சேனாபதியாக பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அவர் இருக்கிறார். ஆக அப்படியாக அவர் அந்த புள்ளிருக்கு வேலூரில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகனே கேட்கிறாராம், என்னை பாட மறந்தனையோ என்று. ஆகவே அங்க இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியின் மீது பிள்ளை தமிழை பாடுகிறார். நம்முடைய குமரகுருபரர் முத்துக்குமார சுவாமியின் மீது பிள்ளை தமிழை பாடுகிறார். ஆக இப்படியாக அந்த புள்ளிருக்கு வேறுள்ள பிள்ளைத்தமிழை பாடி சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்தில் வந்து சில காலம் தங்கி அங்க பஞ்ச கிருத்தியங்கள், இறைவன் சிவபெருமான் பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனந்த கூத்தனாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆக்கல், காத்தல், ஒடுக்கல், அருளல், மறைத்தல் ஆகிய ஐந்தொழில் என்று நாம சொல்றோம். அதாவது அவனே பிரம்மனாக, அவரே விஷ்ணுவாக, அவரே உருத்திரனாக, அவரே மகேஸ்வரராக, அவரே சதாசிவனாக இருந்து பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார். தில்லையை வந்து தரிசிக்காத அடியார்கள் இருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? நம்முடைய நந்தனார் கூட பார்த்தீங்கன்னா, நாளைக்கு போய் நான் தரிசனம் செய்ய மாட்டேனா, நாளைக்கு போய் அந்த நடராஜ பெருமானை நான் தரிசனம் பண்ண மாட்டேனா, அவர் அழகா தேர்ல ஏறி வருவாரு, அவரை போய் நான் தரிசனம் பண்ண மாட்டேனான்ட்டு நாளைக்கு போவேனா என்று சொன்னதாலேயே அவர் நாளை போவார் என்று ஆனார் இல்லைங்களா? அதே போல சேக்கிழார் பெருமான், மாணிக்க வாசக பெருமான் எல்லாருமே அந்த நடராச சோதியில கலந்தவங்க. நடராச சோதி ஏன் நம்ம வள்ளலார் பெருமான் 5 மாத குழந்தையாக அவர் தம் தாய் தந்தையர் சிதம்பரத்துக்கு அவரை தூக்கிட்டு போறாங்க. அந்த சிதாகாச பரவலியை பார்த்து அந்த குழந்தை சிரிச்சுது, ஆனந்தமாக சிரிச்சுது. அது சாதாரண சிரிப்புலாம் கிடையாது. அப்ப இருந்த அந்த தீட்சிதர் சொன்னாரா, இந்த பிள்ளை பிற்காலத்திலே பெரும் உலகம் போற்றும் பெரும் ஞானியாக வரப்போகிறான் என்று அன்றே சொன்னாங்க, 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்ப பாருங்க எப்பேற்பட்ட ஒரு அருட்தலம் நம்முடைய தில்லை சிதம்பரம். ஆகவே அந்த சிதம்பரத்திலே பல அருளாளர்கள் தங்கி பல படைப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சேந்தனாரினுடைய திருப்பல்லாண்டு, நம்முடைய பாம்பன் சுவாமியினுடைய தகராலய ரகசியம், பாம்பன் சுவாமிகள் பல காலம் தங்கியிருக்கிறார். பல அருளாளர்கள், நம்முடைய நால்வர் பெருமக்கள், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சந்தான குரவர்களை உமாபதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், இவர்கள் எல்லாருமே வந்து நம்முடைய தில்லையில தரிசனம் பண்ணவர்கள் தான். அப்பேற்பட்ட அந்த அற்புத பதியாக, அதாவது சைவர்களுக்கு இதுதான் கோயில் என்று நாம் சொல்லலாம் இல்லைங்களா? ஆக அந்த பதியை நம்முடைய குமரகுருபரரும் என்ன பண்றாரு, நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜமூர்த்தி சில காலம் தங்கி தரிசிச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் செய்யுட்கோவையை பாடுகிறார், சிதம்பரம் மும்மணி கோவையை பாடுகிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமான பாக்களை எல்லாம் நம்முடைய அருளாளர்கள். ஆனா இந்த ஜென்மம் பத்தாது, இவ்வளவு அருள் நூல்களை எல்லாம் நாம் கற்க வேண்டும் என்றால் இந்த ஒரு ஜென்மெல்லாம் பத்தாது. நாம பிறவிதோறும் பிறந்து நாம இந்த அற்புத நூல்களை எல்லாம் படிப்பதற்காகவே நாம பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா
நாம் இந்த அற்புதமான செய்யுள்களை எல்லாம் படிப்பதற்காகவே பிறக்க வேண்டும் என்று தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகில் பிறந்து நாம் மீண்டும் இந்த சிக்கி கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் பெறக்கூடாது இல்லைங்களா. இரவாத இன்ப அன்பின் வேண்டின் பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் பாண்டு. ஒருவேளை நான் பிறந்துட்டேனா அப்போ மறுபிறப்பு கொள்கை இருக்குதுங்க. ஒருவேளை நான் எனக்கு பிறவி வேணாம், ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னா இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று கேட்கிறார். அதுபோல நாமளும் கேட்கணும் இறைவன் கிட்ட. என்ன கேட்கணும் அப்படின்னா, மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னா இந்த அற்புதமான தமிழ் பாக்களை, இந்த திருமுறைகளை, அருள் நூல்களை எல்லாம் கற்று தெளிய வேண்டும் என்று தான் நாம் வேண்டணும் இல்லைங்களா. இப்படியாக பல பாடல்களை எல்லாம் நமக்கு அருளிய நம்முடைய குமரகுருபரர் மீண்டும் என்ன பண்ணுறாரா, அந்த மடத்திற்கே போகிறார். எங்க? இந்த தருமபுரம் மடம். ஏனென்றால் அந்த ஆதீனத்தினுடைய வழி வந்தவர் தானே நம்முடைய சுவாமிகள். அப்படியாக இருக்கும் பொழுது அவருக்கு காசிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை. அந்த காசியில் பார்த்தீங்கன்னா சைவத்தை பரப்பணும். ஏனென்றால் காசி என்பது பெரிய தலம். காசி என்றால் ஒளி என்று பொருள். ஆன்மாக்களுக்கு ஒளியாக இருக்கக்கூடிய தலம் என்பதனால்தான் அதன் பெயர் காசி. காசி என்றால் ஒளி, தன்னைத்தானே ஒளிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் காசி. அதே போல ஒரு மனிதனும் காசியாக இருக்க வேண்டும் என்றால் அவனும் ஞானத்தினால் ஒளி பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த காலத்தில் காசிக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா துறவிகள், சன்னியாசிகள் தான் அதிகமாக போகும். ஏனென்றால் ஞான வேட்கை, ஞானத்தை அருளக்கூடிய தலம் காசி. ஞானத்தை அருளக்கூடிய தலம் காசி. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா காசியில் பள்ளி இருக்காது, அந்த சப்தம் அந்த இது இருக்காது, கருடன் வட்டம் விடாது, இந்த பிணம் நாராது, இதையெல்லாம் நாம் சொல்லுவோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு அற்புதமான தலம். இந்த செய்தியை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செய்தியோடு தொடர்புடைய ஒரு செய்தி நம்முடைய குமரகுருபரருடைய வாழ்க்கையில் வருது. ஆக அப்படியாக நம்முடைய குமரகுருபரர் காசிக்கு செல்லுகிறார். காசியில் சென்று அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த காலம், இந்த ஷாஜகான் போன்ற இவர்களெல்லாம் ஆட்சி செய்த காலம். ஆக அப்படியாக அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாரா ஷிக்கோ என்கின்ற ஒரு முகலாய மன்னன், அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகானின் மூத்த புதல்வர் என்று சொல்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் சுவாமிகள் அந்த காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமய கொள்கைகள் பற்றின பரிந்துரையாடல்கள் அந்த விஷயம் நடக்குது. ஆனால் அங்கே வட தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் எடுபடாது இல்லைங்களா. தமிழ் அங்கே தெரிஞ்சால் தானே. அப்போ அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துஸ்தான் மொழி தான், என்னது ஹிந்துஸ்தான் மொழி தான் அப்போ பேசுவாங்க. இவரோ தமிழர், இவர் காசிக்கு போயிருக்கிறார், இவரால் எப்படி ஹிந்துஸ்தான் மொழியில் பேச முடியும்? ஆனால் இவர் தம்முடைய சைவ சமய கருத்துக்களை பதிவிட வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாரா, சரஸ்வதி தேவியை நோக்கி சகலகலாவல்லி மாலையை பாடுகிறார். வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகலகலாவல்லியே என்று 10 பாடல்களை பாடுகிறார். 10 பாடல்களை பாடுகிறார். இதுல ஒரு விஷயத்தையும் வேண்டி பாடுகிறார். இந்த 10வது பாடல பாடுறாருங்க, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும். எங்க அந்த தலத்தை காசியை ஆளக்கூடிய அந்த மன்னன் கிட்ட அவர் அந்த மன்னனை நினைத்து அவர் பாடுறாரு. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில், நான் பாடும் அளவில் பணியச் செய்வாய், அவர்களையும் நீ பணியச் செய்ய வேண்டும் தாயே. படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பின் உன்போல். அதாவது எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்துல இந்த வானுலகத்துல இருந்தாலும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே என்று பாடுகிறார். அவருக்கு அந்த ஹிந்துஸ்தான் மொழி ஞானம் வருகிறது. இதுதான் ஓதாமல் உணர்வது என்று பொருள். கற்காமலேயே உணர்கிறார். யாரால? சகலகலாவல்லி மாலை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு
இந்த மாதிரியான அற்புதமான இந்த தமிழ் பாடல்களை எல்லாம் சொல்லித்தரணும். சகலகலாவல்லி மாலை, அபிராமி அந்தாதி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஞானத்தையும் வாக்கு வன்மையையும் ஒரு தெளிவும், இந்த சின்ன வயசுலேருந்தே நாம் இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுத்தரணும் இல்லைங்களா? ஆக அப்படியாக இந்த சகலகலாவல்லி மாலையை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கற்றுத்தரணும். இப்படித்தான் இந்த சகலகலாவல்லி மாலையை பாடி நம்முடைய குமரகுருபரரும் அந்த ஞானத்தை பெற்றார் என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த ஹிந்துஸ்தான் மொழியில் அவர் ஞானி அல்லவா? காட்டு விலங்குகளும் வன விலங்குகளும் ஒன்றும் இல்லை, அநாய நாயனாரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 63 நாயன்மார்களில் புல்லாங்குழலிலே நமசிவாய மந்திரத்தை ஓதி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடையர் குலத்தை சார்ந்தவர். அந்த அநாய நாயனார் அவர் என்ன பண்ணுவாரா, மாடு மேய்க்க போவார். இந்த ஆடு மாடு ஆணிரைகளை எல்லாம் மேய்க்க வனப்பகுதிக்கு போவாராம். கையில் ஒரு புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு போவாராம். நமக்கே தெரியும் கிருஷ்ணருடைய வாழ்க்கை. அவன் ஆணிரைகளை மேய்ப்பவன், புல்லாங்குழலை ஊதுகிறவன். அதுபோல நம்முடைய அநாய நாயனார் கையில் ஒரு புல்லாங்குழலை எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த புல்லாங்குழல் இசையிலேயே நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பாராம். அப்போ பாருங்க, காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மானு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை யானை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், ஒட்டகம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், மயில் உட்கார்ந்துட்டு இருக்கும், பாம்பு. ஆக எல்லா ஜீவராசிகளையும் இழுக்கக்கூடிய அந்த மகா மந்திரத்தை புல்லாங்குழலினுடைய இசையினால் என்ன பண்றாரு, அவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுபோல மகான்களுக்கு விலங்குகளையும் இயற்கையையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அருள் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு நம்முடைய குமரகுருபரரும், இன்னைக்கும் நீங்க குமரகுருபருடைய இங்க இருக்கான்னு தெரியல, குமரகுருபருடைய திருப்படம் இருந்தா பாத்தீங்கன்னா சிங்கத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க, சிங்கத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. நீங்க கேட்கலாம், அம்மனுக்கு தானே சிங்க வாகனம் இருக்கும், இவர் என்ன சிங்கத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு கேட்கலாம். அவர் அந்த பாதுஷாவினுடைய அந்த முகலாய மன்னன் அரசவைக்கு போக போறாரு. சும்மாலாம் போகக்கூடாது, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை கட்டுப்படுத்தி அந்த சிங்கத்து மேல இவர் ஏறி போயிட்டு அந்த அரசவைக்கு போறாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. என்னப்பா, காட்டில் இருக்கக்கூடிய ஏனைய விலங்குகள் கூட பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும், இவர் என்னமோ சிங்கத்து மேலேயே உலா அரசவைக்குள்ளேயே வராரு. இவர் சாதாரணமான ஒரு மகான் கிடையாது, இவர் பெரிய மகான், இவர் பெரிய அருளாளர் போல என்று அப்பொழுது அந்த முகலாய மன்னனும் அதிர்ந்து போய் விடுகிறான். அது இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் தானே. நம்மளால ஒரு விலங்கை கட்டுப்படுத்த முடியுமா? காட்டு விலங்கினுடைய ராஜா என்று நாம சொல்லக்கூடிய சிங்கத்தை கட்டுப்படுத்தி அதன் மீது ஆரோகணித்து போறாரா நம்முடைய குமரகுருவர் முகலாய மன்னனுடைய அரசவையில். எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. சுவாமி, தாங்கள் வந்ததினுடைய நோக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த இந்துஸ்தான் மொழியிலேயே சுவாமிகளும் பேசுறார், உரையாடுறார், சைவ சமய கொள்கைகளை எல்லாம் பதிவு செய்கிறார். அதனால் கவரப்பட்ட அந்த முகலாய மன்னனும் குமரகுருபரருக்காக ஒரு இடத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காசியில கருடன் வட்டமிடாது, ஆனால் அன்றைய தினம் கருடன் வட்டமிட்டதா. ஏன் தெரியுங்களா கருடன் வட்டமிட்டது? இந்த கருடன் எந்த அளவுக்கு வட்டமிடுகிறதோ அந்த அளவிற்கான நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சைவ சமயத்தை பரப்புவதற்காக, சைவ சமய கொள்கையை நீங்கள் வேரூன செய்வதற்காக, அதனுடைய சித்தாந்தத்தை இந்த உலகம் அறிய செய்வதற்காக அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த முகலாய மன்னன் கொடுக்கிறாருங்க. அப்படியாக அந்த கருடன் வட்டமிட்ட அந்த இடத்திலே தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த மடம், குமாரசாமி மடம் என சொல்லக்கூடிய காசி திருமடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல பாழடைந்த கேதாரநாத் சுவாமி கோயில் இருக்கு. அதன் பிறகு சுவாமிகள் அந்த கோயிலை மீண்டும் என்ன பண்றாரு, உயிர்ப்பித்தழ செய்து இன்னைக்கு சுவாமிகள் அந்த இடத்துல அந்த கேதார் காட்டுன்னு சொல்றாங்க, அந்த இடத்துல பெருமானுக்கு அந்த கோயிலையும் கேதாரநாதர் கோயிலையும் எழுப்பி அங்க சைவ சமயத்திற்காக அந்த மடத்தையும் நிறுவி, அதன் பிறகு சுவாமிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல அருளாளர்கள் அந்த மடத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ காசியில் இருந்த அந்த மடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாள்னு என்ன சொல்லக்கூடிய இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாள் காசி மடம், தலைமை மடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்கள் தான் அங்கேயும் போய் கண்ட்ரோல் பண்ணி அதை வழிமுறை செய்து வருகின்றனர். இதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு செய்தி.
பாருங்க, காசியில கருடன் வட்டமிடாது. அப்போ ஒரு அருளாளருக்காக அன்னைக்கு வட்டமிட்டது என்றால் இதுதான் ஒரு இறை நிகழ்வு, இதுதான் இறை நிகழ்வு. இன்னைக்கும் நீங்க காசிக்கு போனீங்கன்னா நம்முடைய குமரகுருபரர், நம்ம பாம்பன் சாமிகள் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெள்ளாடை துறவியாகத்தான் இருந்தார். இந்த காஷாயம் என்பது பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு சமம். காவி அடைய அவ்வளவு சீக்கிரம் யாரும் உடுத்த மாட்டாங்க, காவி அடைய அவ்வளோ சீக்கிரம் யாரும் உடுத்த மாட்டாங்க. ஞானியராகவே இருந்தாலும் நெருப்புக்கு பயப்படுவாங்க. காசாயம் என்பது நெருப்பிற்கு சமம். அப்படியாக பாம்பன் சுவாமிகளுக்கு கூட அவர் அந்த தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கும் அந்த காசாயம் அவருக்கு வழங்கப்பட்டது அந்த இடத்துல. அதன் பிறகுதான் அவர் வெள்ளை ஆடையை துறந்து காசாயத்தை தரிக்கக்கூடிய அந்த வழக்கம் சுவாமிகளுக்கு இது சுவாமியே தன்னுடைய செய்யுளில் பதிவு செய்திருக்கிறார். சுவாமியே இதை செய்யுளிலே பதிவு செய்திருக்கிறார். ஆக இப்படியாக நம்முடைய குமரகுருபரர் பல அற்புதங்கள் இதெல்லாம் யாரால் நடந்தது என்று நீங்கள் கேட்கணும். யாரால் நடந்தது? அன்னைக்கு அந்த குழந்தை பேசலைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஞானியாக அவரை பற்றி நாம் பேச போவது கிடையாது, அவரை பற்றி நாம் பேச போவது கிடையாது. ஆக இதற்கெல்லாம் ஆதி கர்த்தாவாக மூல பொருளோனாக இருப்பவன் யார் என்றால் அந்த அருணகிரிநாதருக்கு திருச்செந்தூரிலே நடனக்காட்சியை நல்கினானே அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான் என்பதில் எல்லளவும் ஐயமே கிடையாது. திருச்செந்தூர் செந்திலாண்டவன் என்று நாம் பார்த்தோம். ஆக இப்படியாக நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் பல அற்புதங்களை இந்த தமிழ் உலகிற்கு பல அரிய ஞான நூல்களை எல்லாம் ஏந்தருளியுள்ளார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும். அது என்னென்ன நூல்கள் என்றால், முதலில் திருச்செந்தூர் கலிவெண்பாவை பற்றி நாம் முன்பே சிந்தித்தோம். முருகப்பெருமானை நாம் நினைத்தால் நமக்கு ஏதாவது ஒரு இடர் வருகிறது என்றால் முருகப்பெருமான் பச்சை மயில் மீது ஏறி அயில்வேலுடன் நமக்கு காட்சி தந்து நம்மை காப்பாற்றுவான் என்று நாம் பார்த்தோம். அதுபோல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், அதுபோல மதுரை கலம்பகம், அதுபோல நீதிநெறி விளக்கம். இது சித்தாந்த நூல். நீதிநெறி விளக்கம் என்பது சித்தாந்த நூல். அனைவரும் இதை படிக்க வேண்டும். அதன் போல நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த திருவாரூரிலே படைத்தருளிய மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பரம் மும்மணிக்கோவை, சிதம்பரம் செய்யுட்கோவை, பண்டார மும்மணிக்கோவை. அதாவது இந்த பண்டார மும்மணிக்கோவை என்பது தன் குருவின் மீது, இவருடைய குரு பார்த்தீங்கன்னா இந்த 4வது பட்டம் என சொன்ன இந்த மாசிலாமணி சுவாமிகள் இல்லையா, அவர்களை எல்லாம் இந்த பண்டாரங்கள் தான் சொல்லுவாங்க, இந்த நம்முடைய ஆதீன கர்த்தர்களை. ஆக அவர்கள் மீது புனைந்த செய்யுள் பண்டார மும்மணிக்கோவை. காசியில வாழ்ந்த காலத்துல காசி கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மதுரையில் இருந்த பொழுது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை குரம் என்கின்ற ஒரு செய்யுள். இதெல்லாம் நம்முடைய தமிழ் உலகிற்கு புதிதாக நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை, தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, கையிலை கலம்பகம், காசி துண்டி விநாயகர் பதிகம். எவ்வளோ படைப்புகள் பாருங்க, எவ்வளவு படைப்புகள். இதை எல்லாமே நம்ம வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் படிக்கணும். எதற்காக சுவாமிகள் இதையெல்லாம் அருளியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளாம் இந்த வினைகளை சுமந்து வந்த மானிடர்கள். நம்ம ஆன்மா இன்னும் எத்தனை பிறவி எடுக்கின்றதுலாம் நமக்கு தெரியாது. வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு முறையேனும் இந்த நூல்களை எல்லாம் நாம் படித்தோமே என்றால் நம்மை பீடித்திருக்கக்கூடிய அந்த மலங்கள் எல்லாம் மலபரிபாகமாக ஆறி சத்தினிபாதம் விளைந்து நாமும் அந்த சிவானுபூதிகளை பெறுவோம் என்பதுதான் இதனுடைய சாரம். ஆக இப்படியாக பல மகான்கள் முருகப்பெருமானினுடைய அடியார்களுடைய வரிசையில் நாம் செய்தொண்டர் புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு 77 அடியார்களை குறிப்பிடுகிறார்கள். நம்ம வச்சுக்கொள்ளுவோமே. அதை தாண்டி எண்ணற்ற அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. முருகப்பெருமானை நேரில் கண்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பல பேர் இருக்கிறாங்க. பதிவு செய்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களை பற்றி பதிவு செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ சித்தர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆக அப்படியாக நம்முடைய குமரகுருபரர், நம்முடைய அருணகிரிநாத பெருமான், முருகம்மையார், நக்கீரர், அகத்தியர், கவிராஜ பிள்ளை, அதே போல ஔவையார் என்று பொய்யாமொழி புலவர், இப்படி நாம் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். நம்முடைய வள்ளலார் பெருமான் பாருங்க, நம்மளுடைய வள்ளலார் பெருமான் ஐயாவை பற்றி ஒரு நாள் வள்ளலார் பெருமானுக்கு முருகப்பெருமான் எப்படி அருள் புரிந்தான் என்பதை தனியாக ஒரு சொற்பொழில பேசலான்னு இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நாம் இந்த பதியில் இருக்கிறோம்.
அப்போ வள்ளலார் பெருமான் பாடிய ஒரு தெய்வமணி மாலை பாருங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே உண்டுன்னு பாடுறார். நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுருமுளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானமுண்டாயிலரசே, தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, ஷண்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே, ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே என்று நம்முடைய வள்ளலார் பெருமான் தெய்வமணி மாலையில் பாடுறார். தெய்வமணி மாலை எவ்வளோ ஒரு அழகான மாலை, காலத்தால் வாடாத மாலை. இன்னைக்கு நாம் ஒரு மல்லிச்சரத்தை கொண்டு முருகனுக்கு அலங்காரம் பண்ணிடலாம், நாளைக்கு பார்த்தா அது வாடி இருக்கும். ஆனால் அருளாளர்கள் பாடிய பாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அது வாடாமல் அப்படியே இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. இன்னைக்கோ நாம தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே என்று சொல்லும் பொழுது நம்முடைய கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் கண் முன்னாடி வந்து நிற்பான் இல்லைங்களா? கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் கண் முன்னாடி வந்து நிற்பான் என்பதுதான் சத்தியமான உண்மை இல்லைங்களா? சென்னை மக்கள் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. நான் ஏற்கனவே சென்ற சொற்பொழிவில் கூட சொல்லியிருக்கேன். பாருங்க, முருகன்னாலே பழனி தான் எல்லாருக்குமே இல்லையா? முருகன் என்றாலே பழனி தான். முதல்ல பழனி கண்ணுக்கு வந்துடும், அப்புறம் திருச்செந்தூர் வரும், இப்படியாக வரும். இந்த தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்து நின்று தன்னருளை தருவான் தண்டபாணி. இந்த சென்னை மக்களை காக்கணுன்றதுக்காகவே, இந்த சென்னை மக்களுக்கு அருள் செய்யணுன்றதுக்காகவே முருகப்பெருமான் தென்பழனிலேருந்து வடபழனியில் வந்து நிற்கிறான். அதுவும் யார்? அருளாளர்களால். சென்ற சொற்பொழிவில் பார்த்தோம். அதே போலத்தான் நம்முடைய திருப்போரூர் முருகப்பெருமான். நம்முடைய திருப்போரூர் முருகப்பெருமான் மாரி செட்டியாருக்கும் வேலு சிவாச்சாரியாருக்கும் அனுகிரகம் செய்யும் பொருட்டே என்ன பண்றானா, ஒரு சுயம்பு மூர்த்தியாக திருப்போரூர் அந்த முருகப்பெருமானே ஒரு புற்றிடம் கொண்ட நாதனாக இவர்களுடைய கனவிலே, கிருத்திகைதோறும் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவாங்க. கனவிலே தோன்றி தான் அந்த புற்றுக்குள்ளே சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறேன் என்று குறிப்பால் உணர்த்தி பெரம்பெடுத்து அடிக்கிறார். எழுந்துருங்க, நான் அந்த புத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை எடுத்துட்டு போய் வழிபடுங்கன்னு சொல்றார். அப்படியாக வந்தவர் தான் நம்முடைய கந்தசுவாமி இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. பக்தர்களுக்காக நீங்க என்ன தேடி அவ்வளவு தூரம் வர வேண்டாம். அந்த காலத்துலலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா திருப்போரூருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும் பாரிஸ்ல இருந்து. ஆமாவா இல்லையா? அப்ப நினைச்சு பாருங்க, இவங்கெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருப்போரூருக்கு, இன்னைக்கோ கிருத்திகைதோறும் திருப்போருக்கு சென்று வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு கிருத்திகை வழிபாடு முருகப்பெருமானுக்கு. அதுவும் கால்நடையாக நடந்து வருவாங்க அடியார்கள். திருப்போரூருக்கு கால்நடையாக வந்து வழிபடுவார்கள். அப்படியாக வந்த மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்து மகான்கள் ஆனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சேத்திரம் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயில். பனையடி முருகப்பெருமான் பனைமரமாக பனையடியிலே பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்த. ஆக அப்படியாகிய அந்த முருகப்பெருமானே இந்த சென்னை மக்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு இந்த கந்தக்கோட்டத்தில் வந்து அருளாட்சி செய்கிறானே. நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள் இல்லைங்களா? எவ்வளோ நாமெல்லாம் தவம் பண்ணியிருக்கிறோம். மாரி செட்டியார் மூலமாகவும் வேலு சிவாச்சாரியார் மூலமாகவும் நாம இன்னைக்கு இந்த திருப்போரூர் இந்த முருகனை இங்க கந்தசுவாமியாக நாம பார்க்கிறோமே. நாம எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? ஆகவே எப்பொழுதும் நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆக இப்படியாக முருகப்பெருமானுடைய அருளாளர்களுடைய வரிசையிலே அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அருளாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ பிள்ளை. இந்த கவிராஜ பிள்ளை என்பவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த கருணிகர் மரபு என்று சொல்லுவாங்க. அந்த கருணிகர் மரபிலே அவதரித்தவர் இவர். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசு கவி பாடுவதில் மிகவும் வல்லவர், ஆசு கவி பாடுவதில். அதனாலே இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆசு கவி ராஜராஜர், ஆசு கவி ராஜசிங்கம். அதே போல பார்த்தீங்கன்னா வண்ண களஞ்சியம், அதாவது அந்த காலத்தில் செய்யுள் பகுதிகளெல்லாம் வண்ணங்கள் பாடுவது என்பது ஒரு வழக்கம் உண்டு.
நாம கூட பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய செயல் பகுதியில் உள்ள பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்த வர்ணம், நான் அடியவள் கூட பலமுறை பதிவு செய்திருப்பேன். பஞ்சாமிர்த வர்ணம் பாடப்படங்களில் இடங்களிலெல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து நிற்பதாக உண்மை, இது சத்தியமாக நடந்த உண்மை. ஆக அப்படியாக இவரும் வண்ணம் பாடுவார். அதே போல நம்முடைய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், அவரும் வண்ணங்கள் பாடுவதிலே வல்லவர். வண்ணங்கள் என்பது ஒரு செய்யுள் அமைப்பு. ஆக இப்படியாக நம்முடைய கவிராஜர் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது ஆசு கவினா சொன்ன உடனேவே அப்படியே அந்த மழை போல அப்படியே பாடுவது கற்பனையில். இப்போ நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கந்தசுவாமி கந்தக்கோட்டத்து கந்தசுவாமியை பற்றி பாடுப்பான்னா உட்கார்ந்துலாம் எழுதுறது கிடையாது, அப்படியே நினைத்த மாத்திரத்திலேயே பாடுவது ஆசு கவி. அப்படியே வாரி போல மழை எப்படி பொழிவது போல அப்படியே பாடி முடிச்சிருது. அதுதான், அதனால்தான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆசு கவி ராஜராஜர், ஆசு கவிராஜ சிங்கம், ஆசு கவிராஜ சிங்கம் வண்ண களஞ்சியம் என்று இது பண்ணுவாங்க. அதே போல இவர்கிட்ட யாருமே வாதம் பண்ணாங்கன்னா அந்த வாதத்திற்கு வந்தவர்கள் தோற்று போயிடுவார்கள். அந்த அளவுக்கு ஞானம், அந்த அளவுக்கு ஞானம். முருகப்பெருமானை நேரிலே பார்த்த அடியார்களுள் இவரும் ஒருவர். முருகப்பெருமானை நேரிலே கண்டு தரிசித்த அடியார்களுள் இவரும் ஒருவர். அப்படியாக இந்த ஞானிகள், இவர் மந்திர சித்தி பெற்றவர். முருகப்பெருமானையே உபாசனை செய்து, முருகப்பெருமானையே உபாசனை செய்து, அதாவது இந்த உபாசனை மார்க்கம் என்பது எதுவென்றால் நாம் வழிபடக்கூடிய தெய்வத்தையே சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டே இருப்பது, அதுதான் உபாசனை. உபாசனைனா அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. இப்படித்தான் அனுஷ்டானம் பண்ணணும், இப்படி மந்திர ஜபம் பண்ணணும், இப்படி வழிபடணும், இப்படி அதை செய்யணும் அதை செய்யணும், வழிமுறைகள் உண்டு. நான் அதை இல்லைன்னு நான் சொல்லலை. அதை தாண்டி உபாசனை என்பது ஒரு அன்பு தான். நம்ம வழிபடக்கூடிய, இப்போ படித்தவங்களால மந்திரங்களை படிக்க முடியும், முடியாதவங்களால அவனுடைய நாமத்தை தான் சொல்ல முடியும். சதா சர்வகாலமாக அவனுடைய நாமத்தை சொல்லியே அவனை பார்த்தவர்கள் பலர். நான் ஏற்கனவே சொன்னது போல முருகம்மையார், முருகம்மையார் ஒரு சாதாரண ஒரு இல்லத்தரசி தான். ஆனால் அவள் எப்படி காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தனின் சேவடியே சென்று, அதுபோல பிறந்த நாள் முதல் முருகப்பெருமானுடைய அருளால பிறந்தவங்க முருகம்மையார். பிறந்த நாள் முதல் முருகா 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 என சொல்லி முருகனுடைய அருளை பெற்றவர், முருகப்பெருமானால் வெட்டுண்ட கையை பெற்றவர், முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர், இறுதியில் முருகப்பெருமானால் முக்தி அடைய செய்யப்பட்டவர். அப்ப பாருங்க, இந்த உபாசனை என்பது நாம் வழிபடக்கூடிய இறைவனை சதா சர்வ காலமும் இடைவிடாமல் எழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன் என்று பாம்பன் சுவாமிகள் பாடுவது போல எல்லா நேரத்திலையும் வேலும் மயிலும் துணை, எல்லா நேரத்திலையும் வேலும் மயிலும் துணை, எல்லா நேரத்திலையும் வேலும் மயிலும், எல்லா நேரத்திலையும் முருகா குஹா சரவணா கதிர்வேலவா கார்த்திகேயா சொல்லிக்கொண்டே இருங்களேன், தப்பே கிடையாது. அதுதான் உபாசனை. அப்ப பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு இடர் வருகிறது என்றால் கந்தர் கலிவெண்பாவிலே சொன்னது போல முருகப்பெருமான் அந்த பச்சை மயில் மீது ஏறி அயில்வேலுடன் நம்மை காப்பாற்றுவான் என்பதில் எல்லளவும் ஐயம் கிடையாது, எல்லளவு ஐயம் கிடையாது. ஆக இப்படியாக மந்திர சித்தி பெற்றவர், அந்த முருக உபாசனையிலே தலை சிறந்தவராக. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அகத்தியர் பார்த்தீங்கன்னா பெரிய முருகன் அடியாருங்க. நம்ம அகத்தியர்னா முனிகளிலேயே 18 சித்தர்களிலே தலையாய சித்தர் அவர் தான் பெரியவர்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப அகத்தியர் என்றால் நமக்கு சிவபெருமான் தான் ஞாபகத்து வரும். ஆனால் அகத்தியருக்கு ஞானோபதேசம் பண்ணவன் முருகப்பெருமான். அகத்திய பெருமான் 6 எழுத்து அந்தாதி என்கின்ற செய்யுளை படைத்திருக்கிறார் நமக்கு. 6 எழுத்து முருகப்பெருமானினுடைய 6 எழுத்து மந்திரம் நாம சொல்றோம், சரவண பவன் சொல்றோம். அதே போல முற்காலத்துல அதை என்னன்னு சொல்றாங்கன்னா குமாராய நம என்று சொல்லுகிறார்கள். இதுதான் 6 எழுத்து மந்திரம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சரவண பவவை நாம் 6 எழுத்து மந்திரம் என்று பாம்பன் சுவாமிகள் பாடுவர். அற்புதமாகிய அருமறை பொருள் போல் என்று பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இகத்திலும் இருக்கின் என்று பாடியவர். அந்த பாடல் முடிக்கும் பொழுது சத்தியமாவது சரவண பவவே என்று பாடுவர். ஆகவே மூல மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது சரவண பவ. அதே கருத்தை நம்முடைய அகத்திய மாமுனியும் 6 எழுத்து அந்தாதி என்கின்ற அந்த அந்தாதியிலே முருகப்பெருமானுடைய இந்த 6 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமையை பாடுகிறார். அப்போ நாமளும் என்ன பண்ணணும்னா, இன்று முதல் சிவாய நம குமாராய நம என்ற இந்த 6 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆக இப்படியாக நம்முடைய கவிராஜ பிள்ளை என்ன பண்றாரா, அந்த மந்திர சித்தி முருகப்பெருமானையும் உபாசனை செய்து செய்து அந்த முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை உபாசனை செய்து செய்து
அவர் மந்திர சித்தி பெற்றவராக இருக்கிறார். சரிங்க, இந்த அருளாளர்கள் மந்திர சித்தி பெற்றார்கள்னா என்ன பண்ணுவாங்க? மாயாஜால வித்தைகளை பண்ணுவாங்க? செய்யவே மாட்டாங்க. சித்து என்பது உயிரை காப்பாற்றுவதற்குத்தான், அடியவர்களுக்கு நன்மை புரிவதற்குத்தான் சித்துகளை செய்வார்கள். நம்முடைய மக்களினுடைய நன்மைகளுக்குத்தான் சித்துகளை செய்வார்கள் இல்லைங்களா? அதாவது பொன்னாக்குவது, மண்ணை பொன்னாக்குவது. நம்முடைய வள்ளலார் பெருமான் கூட மண்ணை பொன்னாக்கி காட்டியிருக்கிறார், லிங்கமாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இல்லைங்களா? இது போல சித்துக்கள். ஆகவே அருளாளர்கள் எப்பவுமே மக்கள் பயன்படும் விதமாகத்தான் சித்துக்களை செய்வார்கள். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கவிராஜ பிள்ளை அந்த உபாசனை செய்து செய்து இவர் ஒரு பெரிய அருளாளராக, அப்ப அவர்கள் தொட்டார்கள் என்றால் துளங்கும், அவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட கெடுவினைகளாக இருந்தாலும் நீங்கிவிடும். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அவரினுடைய சீடர், இப்ப குரு இப்படி இருக்கிறாருன்னா அவருடைய சீடர் எப்பேற்பட்டவராக இருப்பார் பாருங்க. எப்பவுமே குருவு கிட்ட இருந்து வர்றதுதான் சீடருக்கும் வரும். குரு எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தால் சீடரும் அதே போல ஞானி. குகை நமச்சிவாயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு நமச்சிவாயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குருவை போல சீடர் எப்பவுமே இருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் இப்படியாக குரு சீடர் பரம்பரையை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக இந்த கவிராஜ பிள்ளையினுடைய சீடரும் இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊர்ல ஒருத்தருக்கு நாகம் தீண்டி விஷம் அந்த நபருக்கு தலைக்கு ஏறிவிட்டது. உங்களுக்கே தெரியும் நாகத்தினுடைய விஷம் எப்பேற்பட்ட விஷம்ட்டு, ஆளையே கொல்லக்கூடிய விஷம். அப்போ கவிராஜ பிள்ளையினுடைய சீடர் என்ன சொல்றாரா, அவர் ஒரு ஆறுமுகவன் மேல் ஆணை என்று பாடுகிறார். அவர் ஒரு செய்யுள பாடுறார். என்ன பாடுறாருன்னா, ஆறுமுகன் ஆணை, அவன் அடியார் தம் ஆணை, அடியார்கள் மீது ஆணை வைக்கிறார். ஏறுமயில் ஆணை என் ஆணை, ஏறுமயில் ஆணை, மயில் மீது ஒரு ஆணை வைக்கிறார், என் ஆணை. வீறு புகழ் தேரு கவிராஜன் திருவானை ஏறியவாறே இறங்கு என்று பாடுகிறார். முதல்ல என்ன பாடுறாரு, ஆறுமுகவன் மேல் ஆணை, அவன் அடியார் மீது ஆணை விடுகிறேன், அவன் அடியார் மீது நான் ஆணை இடுகிறேன், மயிலின் மீதும் ஆணை இடுகிறேன். அதாவது ஏறு மயில் ஆணை, என் மீது ஆணை. நான் யார் தெரியுமா? கவிராஜன், கவிராஜனுடைய சீடன் நான். ஆக வீறு புகழ் தேரு கவிராஜன் திரு ஆணை ஏறியவாறே இறங்கு என்று பாடுகிறார். யாரை பார்த்துன்னா இந்த விடத்தை பார்த்து பாடுகிறார். அப்போ மலமளவென்று உச்சந்தலைக்கு வரை ஏறிய அந்த விடமாகப்பட்டது அப்படியே இறங்கி அந்த சாக கிடக்க இருந்த அந்த நபர் உயிர் பெற்று எழுந்தார் என்பதுதான் கவிராஜ பிள்ளை என்கின்ற அந்த முருகனடியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். இப்போ பாருங்க, இவ்வளவு ஒரு மந்திர சித்தி, இவ்வளவு ஒரு இறக்கக்கூடியவர்களை உயிர்ப்பித்து எழச் செய்யக்கூடியது நம்முடைய திருமயிலையில் ஞானசம்பந்த சுவாமிகள் அங்கம் பூம்பாவை உயிர்ப்பித்து எழ செய்தார், என்பை பெண்ணாக்கியார் இல்லைங்களா? அதே போல இறந்த ஒரு வணிகனை உயிர்ப்பித்து எழ செய்தார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஞானியர்களாக இருந்தால் இந்த மந்திர சித்திகள் எல்லாம் அவர்களுக்கு கைகூடும். ஆகவே இதுதான் அருளாளர்களுடைய தன்மை. தான் பெற்ற அந்த ஞானத்தை, அந்த அருளை தன்பால் பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய அருளாளர்கள் பாருங்க, அந்த சீடர் பாடுறார், குருவின் மீது ஆணையிட்டு பாடுறாருன்னா அப்ப அந்த குரு எப்பேற்பட்டவராக இருந்திருப்பார், அந்த கவிராஜர் எப்பேற்பட்டவராக இருந்திருப்பார். அதைத்தான் நான் சொல்றேன். ஆறுமுகம் ஆணை, அடியார்த்தம் ஆணை, ஏறு மயில் ஆணை என் ஆணை, வீறு புகழ் தேரு கவிராஜன் திரு ஆணை ஏறியவாறே இறங்கு என்று பாடிய உடனேவே அந்த தலைக்கு ஏறிய விஷயம் இறங்கிச்சிங்க. உண்மையாக நடந்த சம்பவம், இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? முருகனடியார்களுடைய பெருமைகள் தெரிகிறது. அதுதான் நம்முடைய தலைப்பு. முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்கள், முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்களுடைய வரிசையிலே இன்று நாம் முதலில் குமரகுருபரை சிந்தித்தோம். எப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் மூக்கராக இருந்த குமரகுருபரரை, அதாவது வாய் பேச முடியாக இருந்த அந்த குழந்தையை பேச வைத்து ஞானியாக்கினானே. எப்படி ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் அரவு தீண்டி விஷம் தலைக்கு ஏறியது, அந்த விஷத்தை அவருடைய சீடரின் மூலமாக இறக்கி காட்டினாரே. அப்போ இந்த கவிராஜ பிள்ளையினுடைய முருகபக்தி எப்பேற்பட்ட முருகபக்தியாக இருந்திருக்கும், அவர் பெற்ற மந்திர சித்தி எப்பேற்பட்ட மந்திர சித்தியாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆக இப்படியாக நாமும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் மனிதர்கள் என்றால் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும்.
நாம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பிழைகளை செய்பவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போது நாம் முருகப்பெருமான் கிட்ட நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டுமா? நம்முடைய திருப்போரூர் சன்னதி முறையில் ஒரு அற்புதமான பாடு நான் முன்பே பாடினேன். ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைத்து ஓங்குகின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. நான் ஏதாவது பிழை செய்திருந்தா கூட பெருமானே இந்த நாயினருக்கும் நீ ஒரு இதை பேசுப்பா. தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை படைத்தார் இல்லைங்களா? இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் கந்தசஷ்டி கவசத்தெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணுறோம், கேட்குறோம். அது எப்படி உருவாச்சு தெரியுங்களா? அவர் பழனிக்கு போகிறாரு. அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிணியினால் வந்த அந்த என்ன சொல்கிறது துன்பத்தினாலும் அவதியுறுவதை பார்த்து முருகப்பெருமானை வேண்டி இந்த மக்கள் எல்லாம் குணம் பெற வேண்டும் என்று இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினாராம். அப்போ பாருங்க, அருளாளர்கள் என்றைக்குமே தான் பொன்னை பெறணும், பொருளை பெற வேண்டும், தான் நல்லா இருக்கணும்லாம் அவங்க பாடலை. அடியார்கள், உன்னை நாடி வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவர்களை நீ காப்பாற்றப்பா என்று தான் அவர்கள் பாடிவிட்டு சென்றார்கள். ஆக அப்படியாக நாம் திருப்புகழை பாடலாம், கந்தர் கலிவெண்பாவை பாடலாம், கந்தர் அனுபூதி, அதாவது 51 அக்ஷர மந்திர மாத்ருகா மந்திர வடிவத்திலேயே அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான இதுதான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறு என்று நாம் பாடுறோம் கந்தர் அனுபூதி. இப்படியாக அதிலிருந்து நாம் பாடலாம். இது பாருங்க, நம்ம குமரகுருபரர் சுவாமிகளினுடைய படைப்புகளை பாடலாம், பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களை பாடலாம், குமராஸ்துவத்தை சொல்லலாம். ஏதோ ஒன்றுத்தை நாம் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். சண்முக கவசத்தை பாடலாம், கந்தசஷ்டி கவசத்தை பாடலாம். கந்தசஷ்டி கவசம் 6 கவசம் இருக்குங்க. நாம் பாடுறது திருச்செந்தூர் கவசம், ஆனால் இது போல் 6 கவசம் இருக்குது. பழனிக்கு ஒரு கவசம், திருத்தணிகைக்கு ஒரு கவசம். ஆக இப்படியாக நாம் முருகப்பெருமானினுடைய பாக்களை பாடினோமே என்றால், முருகப்பெருமானை புகழ்ந்து பாடினோமே என்றால், முருகப்பெருமானை திருப்புகழை பாடினோமே என்றால் நமக்கு என்னென்னலாம் தெரியுமா வரும்? ஒரு அருள் நூல் சொல்லுது பாருங்க, ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானால் அரசு பெறலாம், அரசால் வரம் பெறலாம், மோனா வீடு ஏறலாம், அதாவது அந்த மௌனம் என சொல்லக்கூடிய அந்த சிவானுபூதி நிலையை பெறலாம், யானைக்கு இளையோன் திருப்புகழை கூறினார்க்கு ஆமே இக்கூறு என்று பாடுகிறார். ஆக யானைக்கு இளையோனான முருகப்பெருமானினுடைய திருப்புகழை யாரெல்லாம் பாடினார்களோ முதல் வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா ஞானம் பெறலாம், ஞானம் நமக்கு கிடைக்கும், நலம் பெறலாம், வானால் அரசு பெறலாம் இல்லைங்களா, மோனால் பெறலாம். எல்லாத்துக்கும் மேலே உச்சி எதுனா இந்த மௌன வீடு என சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலை, அந்த சிவானுபூதி நிலையை பெறலாம் என்று 4 வரியிலேயே நமக்கு இந்த அருள் வார்த்தைகள் சொல்லுகிறது என்றால், அப்போ அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்பேற்பட்ட ஒரு வழிபாடாக இருக்கும் என்று சொல்லி நாம் அனுதினமும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த முருகப்பெருமானையே நினைந்து நாம் வாழ்ந்தோமே என்றால் நிச்சயமாக சடுதியில் அயிர்வேல் கொண்டு நம்மை காப்பான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வான்மூகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஞான பழத்திற்கு ஞான பழமாக ஞான வடிவனாக நிற்குமலை அந்த ஞான மலைதனிலே ஞான தேசிகன பழனியப்பன் ஞான் பழனியப்பன் தித்திக்கும் தேன் சுவையாம் திருப்புகழ் பாடுவோர்க்கு பக்திக்கு ஓடி பழவினை போக்கிட நித்தமும் அருள் புரிய ஞான மலை நின்று எத்திக்கும் ஆட்சி செய்யும் பழனியப்பன் ஞான பழனியப்பன். அத்தன் ஐமுகனமாதி சிவனார்க்கு சித்தன் குருவாகி பிரணவ பொருள் கூர் பத்தன் ஒருவரையும் கைவிடாமல் காப்பாற்றும் முத்தன் தேவதேவன் பழனியப்பன் ஞான பழனியப்பன். முத்து குமரனாக முனிவர்கள் போற்றிடவே குத்தும் வேல் கொண்டு அசுரர் படை வென்று கத்தும் சேவல் கொடி அசைந்து ஆடிடவே பித்தம் தெளிவிக்கும் பழனியப்பன் ஞான் பழனியப்பன். பழனியப்பன் ஞான பழனியப்பன். இது அடியவள் பழனி முருகப்பெருமானின் மீது எழுதிய பாடு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வான்மூகில் வழாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மண்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். அடுத்த சொற்பொழிவு வரும் 19/6/2025 மாலை 7 மணி அளவில் திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் வழங்கும் ஆணி திருமஞ்சனம் சொற்பொழிவு. அனைவரும் வருக. அதே போல வரும் 24/6/2025 மாலை 7 மணி அளவில் திரு வே முரளிகிருஷ்ணன் ராமானுஜாசன் அவர்கள் வழங்கும் மகாபாரதம் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி.